எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக பஜ்ஜின்னு பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி தான் இருக்கிறதுலே ஸ்பெஷல். அதுலேயும் மிளகா பஜ்ஜி நிறைய வெரைட்டிஸில் செய்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்ட்ரீட் ஸ்டைல் மிளகா பஜ்ஜி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஃபில்லிங்கை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் பொடுசாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம பஜ்ஜிக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறதால வெங்காயத்தை நல்ல பொடுசாக சின்னதாக நறுக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், பொடுசாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/2 முடி எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஜ்ஜி மாவை செய்ய ஒரு பெரிய பவுலில் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் இந்த பஜ்ஜியை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கலவையாக கலந்துக்கோங்க. ஒரே டைமில் தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க, ஏன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கிராஜுவலாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு கிடைக்கும். இந்த பஜ்ஜி மிளகாய் சில நேரத்தில் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால லேசாக கீறி உள்ளே இருக்கிற விதை எடுத்துட்டோம்னா அவ்வளோ காரம் இருக்காது. பாருங்கள், லேசாக மேலேருந்து கீழே சின்னதாக ஒரு ஸ்லிட் போட்டு 1 ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு பஜ்ஜி பண்ணலாம். மிளகாயை மாவில் முக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அதுவும் போட்டு மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மிளகாய் பஜ்ஜி மேலே எல்லா பக்கமும் மாவு ஒட்டுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணுங்க. எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்க்க ஒரு சின்ன ட்ராப் மாவு எண்ணெயில் போட்டு பாருங்க. நல்லா பொரியுது பாருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. மாவு பீஸை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. மாவில் டிப் பண்ணி வச்சிருக்கிற மிளகாயை மெதுவாக எண்ணெயில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் எடுத்துருங்க. இப்போ பொரிச்ச பஜ்ஜியை லேசாக கீறி உள்ளே நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை வச்சு ஸ்டஃப் பண்ணுங்கள். கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர் தூவி உங்களுக்கு தேவைப்பட்டால் லேசாக லெமன் கூட பிழிஞ்சுக்கலாம். வாவ், பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த பஜ்ஜியை சூடாக ஒரு கப்பு காஃபி இல்லைன்னா டீ கூட சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.